அப்போ அவனுக்கு தேதி குறிச்சிடுவோமா? எப்போன்னு சொல்லுங்கண்ணே, தூக்கிடுறோம். இளவரசி, என்னங்க? பசங்களுக்கு காப்பி எடுத்துட்டு வா. ட்ரெஸ்ஸுப்பா. ட்ரெஸ்ஸா? ஆமா, அங்க போய் போட்டுக்க. அதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய பேக்? இல்லப்பா, கல்யாண பொண்ணுக்கு gift வாங்கியிருக்கேன், அதுவும் இதுல தான் இருக்கு. ஆமா, கல்யாணம் எங்கம்மா? இங்கதான்ப்பா, டி நகர்ல. ஓ சரி, அந்த பேக் இப்படி கொண்டா. என்னம்மா தயங்குற? அது ஒண்ணும் இல்லப்பா, சின்ன gift அவ்வளவுதான். என்னம்மா, நீ என்ன gift வாங்கியிருக்குன்னு நான் பார்க்க வேண்டாமா? ஏன் அப்பா பார்க்க கூடாதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, பார்க்கலாம். அந்த பேக் இப்படி கொடுமா. அது ஒண்ணும் இல்லப்பா. ஹலோ. சரி. சரி பத்மா, நீ போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வா. சரிப்பா, சீக்கிரம் வந்துடு. அண்ணே நான் தானே. என்னடா? அண்ணே நான் அவனை பார்த்துட்டேனே, நீங்க சொன்ன ஏரியால தான் அவன் இருக்கான். இப்போ அவனை என்ன பண்றதுன்னு சொல்லுங்கண்ணே. டேய், அவனை பார்த்த இடத்திலே முடிச்சிட்டு இன்னும் அரை மணி நேரத்தில் எனக்கு நியூஸ் வரணும். இந்த ராமராஜன் யாருங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு ஆகணும்.
என்னடா இப்படியே படுத்திருக்க? முதல்ல எழுந்துரு. இந்தாடா புது Dress. குளிச்சுட்டு வந்து போட்டுக்கிட்டு சீக்கிரமா ரெடி ஆகு. சம்மந்தி வீட்டுக்காரங்க வந்துருவாங்க. என்னடா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இப்படி சில மாதிரி சாஞ்சிட்டு இருக்க? சொல்றத கேட்க மாட்டியா? முதல்ல நான் சொல்றத நீ கேளு. என்னால ரெடி ஆக முடியாது. எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்ல. ஏமா, எத்தனை தடவை சொல்றது? நீங்க என்ன புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? ஏன்டா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? நீ சொல்றதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? இப்ப எனக்கு கல்யாணம் வேணாம், இப்ப எனக்கு கல்யாணம் வேணான்னு திரும்ப திரும்ப இதே பல்லவியே எத்தனை தடவைடா நீ சொல்லுவ? ஏதாவது சொன்னா உடனே முறைச்சு பாத்துருவியே. பெத்தவங்க மனசு நோகடிக்காம பேசாம சொல்றத கேளுடா. அம்மா, அக்காக்கு முடிகிற மாதிரி வேற இடம் பார்த்துருக்கலாம் இல்லையா? இப்போ கூட ஒன்றும் கெட்டு போலாமா? பொண்ணு பார்த்தப்போ அவங்க எல்லாத்துக்கும் அக்காவை பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சி போச்சு இல்லையா? அவங்க கிட்ட பையன் இப்போ கல்யாணம் வேணாம் சொல்றான் சொல்லு. அக்காவை விடுறதுக்கு மனசு வராம சரி பொண்ணுக்கு அப்புறம் பண்ணிப்போம், முதல்ல பையனுக்கு முடிப்போம் அப்படின்னு அவங்க சொல்றாங்களா இல்லையான்னு பாரு. அதெல்லாம் உன் இஷ்டத்துக்கு முடிவு மாத்தி பேச முடியாது. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதா சொல்லிதான் முடிவு பண்ணிருக்கு. இப்ப அதை நம்பி வரவங்க கிட்ட திடீர்னு முடிவை மாத்தி என் பையனுக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? அப்பா அம்மா பேச்ச கேட்காத புள்ளன்னு நினைச்சுக்க மாட்டாங்க? அப்புறம் நம்ம குடும்பத்தை பத்தி நல்ல அபிப்பிராயம் வருமா? அவங்க எப்படிடா சாந்திக்கு மட்டும் ஒத்துக்குவாங்க? அம்மா, என்னாச்சுமா? இங்க பாருடி, உன் தம்பி இன்னும் குளிக்காம அடம் பிடிச்சிட்டு இருக்கான். கேட்டா இப்ப அவனுக்கு கல்யாணம் வேணாமா, என்னென்னமோ வியாக்கியானம் சொல்றான். என்ன ராஜா, அப்பா மனசு புரிஞ்சுக்கடா. இந்த வீட்ல அண்ணனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்க முடியல. உன் கல்யாணத்தையாவது காலகாலத்துல பண்ணி பார்க்கணும்னு அவர் ரொம்ப ஆசைப்படுறாரு. இந்த நேரத்துல போய் நீ இப்படி எல்லாம் பண்ணா எப்படிடா? ராஜா, அப்பாவுக்கு தெரிஞ்சா மனசளவுல ரொம்ப வருத்தப்படுவாரு. இப்போ என்ன செய்ய சொல்றீங்க? ஏண்டா, உன் ஒருத்தனோட விருப்பத்துக்காக அப்பா அம்மா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரும் முடிவு மாத்திக்கணுமா? யோசிச்சு பாருடா. வர்றவங்க நல்ல குடும்பம், பேசுறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணுமா இருந்தா நம்ம குடும்பத்தை பத்தி என்னடா நினைப்பாங்க? இங்க பாருமா, அக்காக்கு கல்யாணம் நடக்கணுங்கிற விஷயத்துல உன்னை விட 1000 மடங்கு எனக்கு தான் சந்தோஷம். ஆனா எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம். அம்மா நீ போமா, நான் பேசுறேன். அது இல்ல, நான் சொல்றேன் இல்லம்மா, நான் பேசுறேன். ராஜா, கல்யாணம் வேணாங்கிறதுக்கு நீ சரியான காரணத்தை சொல்ல மாட்டேங்கிற. உன் மனசுல இருக்கிறத ஓப்பனா சொல்லு. நீ யாரையாவது விரும்புறியா? உன் பக்கம் நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சா அப்பா கிட்ட நானே எப்படியாவது எடுத்து சொல்லி இந்த கல்யாண ஏற்பாட்டை நிறுத்த சொல்றேன். சொல்லு, யாரையாவது விரும்புறியா? அக்கா, என் மனசுல இருக்கிறத எப்படிக்கா உங்க கூட சொல்ல முடியும்? ரவுடி ராமராஜன் பொண்ணு தான் நான் லவ் பண்றேன்னு நான் எப்படிக்கா சொல்லுவேன்? என்னடா யோசிக்கிற? ஏன் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக உன் மனசுல இருக்கிறத மறைக்காத. ஏன் கல்யாணத்தை விட எனக்கு உன் சந்தோஷம் தாண்டா முக்கியம். அக்கா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலக்கா. ஒரே குழப்பமா இருக்கு, பயமாவும் இருக்கு. இத பாரு, நமக்கு பிடிச்சத வேணும்னு கேக்குறதுக்கு காரணம் தேவையில்லை. ஆனா ஒரு விஷயத்த வேண்டான்னு சொல்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும். ஏன் இப்ப கல்யாணம் வேண்டாங்கிற? பிடிக்கல. பிடிக்கலன்னு ஒரே வார்த்தையில தட்டி கழிக்காத. கல்யாணங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அது நம்ம அப்பா அம்மாவோட கனவு, கடமை. அதை கலைக்கிறதுங்கிறது பெத்தவங்க நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி. இத்தனை வருஷமா மனசாலையும் உடம்பாலையும் அப்பா நம்மள ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காரு, ஆளாக்கி இருக்காரு.
அதுக்கு நாம நன்றி செய்யறோமோ இல்லையோ, ஆனா அவரோட மனசு புண்படும்படி நாம நடந்துக்க கூடாது. இதுக்கு மேல எனக்கு உன்கிட்ட சொல்றதுக்கு எதுவும் இல்லை. நீயா புரிஞ்சு நடந்துக்க. இந்த ராமராஜனை நம்பி ஒரு வேலை ஒப்படைச்சிட்டீங்கன்னா அது முடிஞ்ச மாதிரி தான். கவலை விடுங்க. எஸ், இன்னொரு வாரத்துக்குள்ள வேலை முடிஞ்ச மாதிரி தான். நம்பிக்கையோட இருங்க. சொன்னது யாரு? ராமராஜன். புரிஞ்சதா? என்னடா போன காரியம் என்ன முடிஞ்சதுண்ணே, குடோன்ல வச்சிருக்கோம். வெரி குட். அப்புறம் ஈவினிங் புளியந்தோப்பு பார்ட்டியை மீட் பண்ணலாம். நான் நேரடியா வரேன். சரிண்ணே. நீங்க கிளம்புங்க. அண்ணே. ஓ இளவரசி, என்னங்க? ஒரு 10,000 ரூபாய் எடுத்துட்டு வா. என்னங்க? 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 என்ன இளவரசி, ஏன் பதற்றமா வர? நம்ம பொண்ணு நம்ம எல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டாங்க. என்னடி சொல்ற? இங்க பாருங்க, லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டா. சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. தெரியாது? ஐயோ ஐயோ, கொன்னு போட்டுருவா. எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. என்னடி தெரியாதுங்கற? என்னடி பொண்ணை வளர்த்து வச்சிருக்க? உன்னை நம்பி தானே அவளை விட்ட? இருங்க. என்ன பிரச்சனை இப்போ? எதுக்காக அண்ணி போட்டு அடிக்கிறீங்க? சிவன், நம்ம பத்மா ஏதோ ஒரு பொறுக்கி பையில லவ் பண்ணி ஓடி போயிட்டாளா? பாருடா. ஏண்டி யாரடி அவன்? சொல்லு, எவன் கூட ஓடி போனா? தெரியாதுங்க, என்ன விட்டுருங்க. தெரியாத அப்புறம் எதுக்கு நீங்க இருக்க? மூதேவி. சிவன், சொல்லுங்கண்ணா. ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சு இழுத்துட்டு வாங்க. ஆளை கிடைக்கலையா? அவளை தெரிஞ்ச ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் விசாரிங்க. எவ்வளவு ஒருத்திக்காவது தெரிஞ்சிருக்கணும். ஏய், அவளை பார்க்க ஒருத்தி அடிக்கடி வருவாள. அவ பேர் என்னடி? கோமதி. அவள் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? வாய் திறந்து சொல்லடி. போரூர்ல காமாட்சி அம்மன் கோவில் தெரு 3வது வீடு, பச்சை கலர் கேட்டு போட்டுருக்கு. அண்ணா கேட்டீங்கல்ல, போய் தேடுங்கடா. இன்னும் அரை மணி நேரத்துல ஓடி போன 2 கழுதைகளும் என் காலடி கிடக்கணும். போங்கடா. டேய் ஸ்டீபன், அண்ணா போ. ஏறுங்கடா சீக்கிரம். ஏட்ரா. இந்த இடத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்ததே நீதான். ஆனா பொண்ணு பாக்குற அன்னைக்கு சரியா வராம இருந்துட்ட. கேட்டா ஊருக்கு போயிட்டேன், வேற வேலை இருந்துச்சுன்னு சொல்லிட்டேன். நல்ல வேலை, நிச்சயதார்த்தத்தை அன்னைக்காவது வந்து சேர்ந்திய. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்பா. ஐயர் வந்துருவாருல்ல சம்பந்தி? அதெல்லாம் சரியான நேரத்துக்கு வந்துருவாரு. அண்ணி, காஃபி ஜூஸ் ஏதாவது கொண்டு வரட்டுமா? என்ன சொன்னீங்க? இல்ல சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமான்னு கேட்டேன். அது சரி, என்ன என்னன்னு சொல்லி கூப்பிட்டீங்க? அண்ணின்னு சொல்லி கூப்பிட்டேன். அடேங்கப்பா, அண்ணின்னு கூப்பிட்டதுல எவ்வளவு அண்ணின்னு இருந்துச்சு தெரியுமா? அதை கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு.
என்ன மருமகளே, லட்சணமா மங்களகரமா குத்து விளக்காட்ட இருக்கேன். என் வீட்டு மருமகனா இப்படித்தான் இருக்கணும். அதெல்லாம் கிடையாது. அம்மா, நான் பூஜா கூட போயிட்டு வீட்டை சுத்தி பார்த்துட்டு வரட்டுமா? ஆமா, நான் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்படின்னா 2 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு சொல்லுவா. ஏண்டி திவ்யா, இந்த வீட்டுக்கு மருமகளா தானே வரப்போற, அப்புறம் விடிய விடிய உட்காந்து பேசிக்கிட்டு இருங்களேன். வேற ஒன்னும் இல்ல அத்தை. உங்க பொண்ணுக்கு வீடெல்லாம் சுத்தி பார்க்க வேண்டாம். அந்த சாக்குல ராஜாவை பார்க்கணும். அதுக்காக தான் ரொம்ப நேரமா நச்சு பண்ணிட்டு இருக்கா என்ன. அவன் எங்கேயும் ஓடி போயிட மாட்டான், இங்கதான் இருப்பான். அவசரம் வேண்டாம். ஓகே, அது சரி. இந்தாங்க சம்பந்தி, நிச்சயதார்த்தத்துக்காக மாப்பிள்ளைக்கு மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்கோம். மாப்பிள்ளை வர சொல்லி போட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மா, நான் வேணா போய் ராஜாவை கூட்டு வரட்டுமா? இல்லம்மா, கூச்சப்படுவான். சபையில நிக்கிறதுனாலே அவனுக்கு அப்படி ஒரு சங்கோஜம். இருங்க, அந்த மோதிரத்தை கொடுங்க. நானே அவன் விரல்ல போட்டு விட்டுட்டு அவனை கையோட கூட்டிட்டு வரேன். ஐயருக்கு வேணும்னா மறுபடியும் ஃபோன் பண்ணி பாருங்களேன். அதெல்லாம் எதுவும் தேவையில்லை சம்பந்திமா. அவர் சொன்ன டயத்துக்கு கரெக்டாக வந்துருவாரு. நல்ல தொழில் பக்தி உள்ளவர். அதுவும் இல்லாம இப்ப நிறைய டைம் இருக்கு, வந்துருவாரு. சொன்ன டயத்துக்கு கரெக்டா வந்துருவாரு. மாப்பிள, நீங்க வேணா அது வரைக்கும் வீட்டெல்லாம் சுத்தி பாக்குறீங்களா? இல்ல மாமா, இருக்கட்டும். மச்சான் வந்துட்டோமே, நாங்க 2 பேரும் சேர்ந்து சுத்தி பாக்குறோம். ராஜா, இந்த மோதிரத்தை பாரு, எவ்வளவு அழகா இருக்கு. உன் விரலுக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன்டா. ராஜா, ராஜா குளிக்கிறானா? ராஜா, சீக்கிரம் வாடா, அவங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன சத்தியம் காணும்? ராஜா, ராஜா, பாத்ரூம்ல இல்லையே இவன். ஒருவேளை சாந்தி ரூம்ல இருக்கானோ? சாந்தி, ராஜா இங்க வந்தானா? இல்லையம்மா, அவன் ரூம்ல இருப்பான், ரெடி ஆயிட்டு இருப்பான். இல்லையம்மா, அங்க பாத்துட்டேன், அவனை காணோம். அப்படியா? ஃபோன் பண்ணி பாக்குறீரு. பெல் அடிக்குது. இங்கதான் எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கு. வா பாக்கலாம். இங்கதான் போன் இருக்கு. என்னடி ஒரே குழப்பமா இருக்கு? சம்பந்திய மோக்கு என்னம்மா பதில் சொல்றது?